நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 45 வருஷம் ஆச்சுங்க பாலுக்கு போய் கொஞ்சம் சம்பளத்துக்கு போய் எடுத்துட்டு நாமளே சொன்னோம் பண்ணிக்கலாம் 50-60 இப்போ 1 லேக் வரைக்கும் போகும். இந்த ரகத்துக்கு வந்து மாடு எப்பவுமே கிழவி புண்ணாக்கு போட்டால் அதிகமாக வரும். அதை பார்த்து பெருசாக வர அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்கிட்டீங்கன்னா ஜெயிக்கலாங்க. வேற பிரச்சனைகளை வராது. அப்படியே மூக்கணத்தை பிடிச்சி அப்படியே கொடுத்துட்றாங்க. இதுலேயே இப்போ நாங்கள் 4 பேர் 5 பேர் இதில் சீரழிஞ்சா தான் தெரியும். ஆனால் டைம் வேலையை முடிச்சுட்டு போனால் மறுபடியும் அடுத்த டைம் வேலைக்கு வந்துடும். நல்லா தரமாக கொண்டு வரணும் அப்படின்னா 2 நாள் உள்ளே வேலை செஞ்சு வாங்குறது எல்லாமே வத்தக்கரவையாக தான் வாங்குறோம். செலவு பண்ணி மறுபடியும் மாற்றிடுவோம். தரமாக வேணுங்கிறதுக்காக நம்ம மற்றக்கரை வாங்கி கறக்குறாங்க சார். விற்பனை கொடுத்துருவாங்க சார். பிகம்சிங்க சார். ஆண்டு வருமானம் அது ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாங்க சார். ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது லாஸில் தானே போதும். ராமக்கட்டியும் கல்லெண்ணெய் மஞ்சள் தூள் இது போட்டு பார்ப்போம். அது சக்ஸஸாக நம்மளுக்கு தெரியலைங்க. அதனால அந்த மாதிரி ஐடியா இல்லைங்க சார். பாருங்க சுழி இருக்குது பாருங்க. சுழி ஆகாதுங்க. அது பிடிங்க பெருசாலாம் பிடிங்கி இளங்கன்னு மரம் தான் 10 படி கறக்கு. இங்கேருந்து அங்கே போய் இதெல்லாம் தோட்டத்து கொட்டுறது தானுங்க. 20,000 ஒரு லோடுங்களா? சின்ன ஆளுகளாம் பண்ண முடியாது. நானே கம்மி வண்டிக்கலான்ட்டுக்கணுங்க. இடுப்பு போயிருங்கண்ணே. லிட்டரு 60 ரூபாய்க்கு வரணும் சார். அப்போ தான் கொஞ்சம் லாபகரமாக இருக்குது. எல்லா செலவும் போக லிட்டருக்கு ஒரு 10-12 ரூபா பக்கமாக நிற்குங்க. இது என்ன காளைங்களா? மாட்டு தான், நாட்டு மாடுங்களா? அதான் கோவம் வருது. பக்கத்தில் யாரும் போக முடியாதுங்களா சார்? இது கூட பரவாயில்லைங்க. இதுக்கு அம்மா ஒன்று ரொம்ப காடு வெட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே ஐயா வந்து 40 ஆண்டுகள் மாட்டுப்பண்ணையில் அனுபவம் மிக்க ஒரு நபர் தான் ஐயாங்க. ஐயா வந்து எப்படி இந்த ஒரு மாட்டுப்பண்ணையை ஆரம்பித்தார், ஸோ இந்த மாட்டுப்பண்ணை மூலமாக அவர் எவ்வளோ விஷயங்களை சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்குங்க. உங்கள் பேருங்க ஐயா? பழனிசாமி. உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் உங்களை பற்றி சொல்லுங்க ஐயா. நாம் 45 வருஷம் ஆச்சுங்க பாலுக்கு போய் சம்பளத்துக்கு போய். இப்போ 15-20 வருஷமாக சொந்தமாக பண்ணிட்டு இருக்குது. வச்சு கறந்துட்டு இருக்கிறோம். 40 ஆண்டுகள்னால் கிட்டத்தட்ட ஒரு 1970களில் சொல்லலாங்களா ஐயா நீங்கள் மாட்டு பண்ண ஆரம்பிச்சது, இல்லை 80களில் சொல்லலாங்களா? மாட்டு பண்ணை வந்து 90லேருந்து தான் ஆரம்பம் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னெல்லாம் சம்பளத்திட்டம் போயிட்டு இருந்தேங்க. 90ல் ஆரம்பம் பணிக்கு போயிட்டு இருந்தீங்க ஐயா? அங்கே பாப்பம்பட்டிங்க வேற எம்பளையம். என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? பால் கறக்கத்தான் போயிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்கள் பால் தொழிலில் தான் நீங்கள் இருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஐடியா எப்படி தோணுச்சுங்க உங்களுக்கு, நம்ம ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கலாம்? மாட்டு பண்ண தான் ஆரம்பிக்கிற கொஞ்சம் சம்பளத்துக்கு போய் எடுத்துட்டு நாமளே சொன்னோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிடுங்க. ஆரம்பிச்சிங்க. ஆரம்பிக்கும் போது எத்தனை மாடுகளில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க ஐயா? அப்போ ஒரு 6-7 மாடு இருந்தது. அப்புறம் 22 பண்ணுங்க. அப்புறம் மறுபடியும் குறைச்சிட்டு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாட்டுப்பண்ணை ஐயா ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மகள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்? உங்கள் பேர், உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். கனகமணிங்க சார். என்னோட நேம் வந்து நான் அப்பா வீட்டில் தான் இருக்கேங்க. அவரோட இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அப்பா பார்த்துட்ருக்காரு, அவர் ஹெல்ப்பில் நாங்கள் இருக்கேங்க சார். நம்மக்கிட்ட எவ்வளோ மாடுகள் இருக்குங்க மேடம்? 12ங்க சார். 12. கிட்டத்தட்ட ஒரு 12 மாடுகளில் பசு மாடு மட்டும் 12ங்களா, கன்றுகளோட சேர்த்து சொல்கிறீங்களா? பசு மாடு மட்டும் 12ங்க. கன்றுகளோட சேர்த்தாங்க மேடம்? 15ங்க சார். 15. இப்போ நீங்கள் அந்த 1990களில் நீங்கள் மாட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது மாட்டினுடைய விலை எவ்வளோ இருந்துச்சுங்க? அப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துங்களா, 50-60 இதுக்குள்ளே போயிட்டு இருந்து. இப்போ ஒன்றை தாண்டுதுங்க வச்சுக்கோங்க. அப்போவே 50,000ங்களா? ஆமாங்க. நம்ம செலவு பண்ணி கீழே வந்துங்க 50-60 இப்போ 1 லேக் வரைக்கும் போகுது. 1990லேயே இந்த ரேட்டு வந்துச்சுங்களா? ஆமாங்க. மாடுகளுக்கு எப்பவுமே அந்த விலை வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த ரகத்துக்கு வந்து மாடு எப்பவுமே விற்கும். இது என்ன ரகங்க ஐயா? நம்ம இது வந்து வெள்ளை காரி சட்டைங்க. இது காரி சட்டைங்க அப்படின்னு என்னங்க? அது இதுக்கெல்லாம் கம்மியாக போங்க, இதுக்கெல்லாம் எச்சா போங்க. அந்த போடிங்கிறது கொம்பு இல்லாதது கொஞ்சம் எச்சா போங்க. உங்கள் அனுபவத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ மாடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பால் கறந்துருப்பீங்க. இந்த மாடுகளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து தீவனம் கொடுத்தா பாலினுடைய தரம் வந்து அதிகமாகுங்கிறத உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கய்யா. பால் வந்து புண்ணாக்கு போட்டால் அதிகமாக வருங்க. பட்டிக்கொடை புண்ணாக்கு போட்டோம்னா அதிகமாக கிடைக்கும். மக்காச்சோளம் மாவு புண்ணாக்கு போட்டோம்னா பால் அதிகமாக கிடைக்கும். மக்காச்சோளம் மாவு அது எப்படி கொடுக்கணுங்க மாடுகளுக்கு? அப்படியே தாலியில் பக்கெட்டில் போட்டு வச்சிட வேணுங்க. தேவையான மாதிரி கொஞ்சம் வச்சிட்டோம்னா பால் அதிகமாக கறக்கிற மாட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/2 kg இதாகும். கம்மியாக கறந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகும். மாடு கறக்கிறத பொறுத்தளவு பார்த்து போட்டுக்கிறது. மாடு இப்போ வாங்கணும், நான் வந்து புதுசாக ஒரு மாடு வாங்கி நான் வளர்த்தணும்னு ஆசைப்பட்றேன்.
ஒரு கன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது நல்லதுங்களா இல்லை மாட்டுலேருந்து ஆரம்பிக்கிறது நல்லதா? கன்று வாங்கி வச்சோம்னா 3 வருஷத்துக்கு தான் வருங்க. 3 வருஷம் கழிச்சு தான் காளைக்கு போடணும். அப்போ தான் பருவம் வருங்க. அது 2 வருஷத்தில் வேணாலும் மாறுங்க. அந்த மாதிரி ஊட்ட கண்ணுக்குட்டி வந்து பால் விட்டோம்னா சீக்கிரம் பெருசாகிக்குங்க. பால் விடாம கறந்துட்டோம்னா கொஞ்சம் நாளாக வருங்க. அவ்வளோதானுங்க. அப்போ வாங்கும்போது நம்ம ஏதாவது வளர்த்துறவங்கள பார்த்து வாங்கிக்கிறது. வளர்த்துறத பார்த்து பெருசாக வர அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக காளைக்கு பால் கறந்துக்கலாங்க. அப்புறம் அதுலேருந்து உற்பத்தி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம உடனே நம்ம எடுத்த அனுப்பில் 10 மாடு வாங்கி நான் வளர்த்துறேன், நான் மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறனால ஜெயிக்க முடியாது இல்லைங்களா? ஜெயிக்கலாங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கணுங்க. பண்ணையில் வந்து ரிஸ்க் ரிஸ்க் இருக்குங்க. வேலைக்கு செய்யணுங்க. இந்த செட்டு எவ்வளோ அடி வருங்கய்யா? இல்லை மாப்பிள்ளை தான் போட்டு கொடுத்தாருங்க. பெரிய மாப்பிள்ளை அங்கே இருக்கிறாருங்க. எவ்வளோ வந்துச்சுங்க மேடம்? இது வருங்க எச்சா வருங்க. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருங்களா ஐயா? 1.5 வருங்க. சூப்பராக போட்டிருக்காருங்கய்யா. நல்லா கூலிங்காக இருக்குது. ஆமாங்க. இந்த மே மாதம்லாம் வந்துச்சுலாம் நல்லா சூட்டுக்கு நல்லா இருக்கு. இதுலேயே மாட்டுக்கு சூடு வருங்க. இதுலேயே மாட்டு தாங்க சாவாய் ஒலிக்கிற கிடக்குங்க. சூடு இதுலேயும் வருங்கிறீங்க? ஆமாம் வருங்க. தாங்க மாட மாடு. உங்கள் அனுபவத்தில் மாடுகளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? உங்கள் அனுபவத்தில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருதான்னு நான் கேட்டேன். வேறு பிரச்சனைகளை வராதுங்க. காய்ச்சல் வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துக்கலாங்க. மாத்திரை எப்படிங்க ஐயா? எந்த அளவு கொடுப்பாங்க மாத்திரை? காய்ச்சல் பொறுத்தளவு பார்த்து கொடுக்குறது. காய்ச்சல் இருந்தால் மாத்திரை கொடுத்தோம்னா அப்புறம் எப்படி நீங்கள் அப்படியே கொடுப்பீங்களா இல்லை இதில் அப்படியே மூக்கணத்து பிடிச்சி அப்படியே கொடுத்துட்றேன். கொடுத்துக்க வேண்டியதுதான். டைரெக்டாக அப்படியே கொடுத்துக்க வேண்டியது. இப்போ மாடுகளை பல்லு பார்த்து தான் ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பருவத்துக்கு வந்துருச்சுங்கிறது அந்த பல்லு பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுங்களா? அது வந்து அந்த 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு 8 பல்லுங்க. சரிங்க. அப்படி பார்த்தா வாங்கணும். பரும்பால் 2 பல்லுங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் சிறு பல்லு அலையில் நிற்குங்க. அது பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க. இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? நம்மளுக்கு 68 ஆச்சுங்க. 68. இப்போ இந்த ஒரு விவசாய தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது நீங்கள் விவசாயத்துறையை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா? விவசாயம் முதல்ல ஐங்கூட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை தொடர்ந்து அப்படியே நான் இது பண்ணிட்டு. ஆமாங்க. தனியாக வந்து நம்ம ஒரு மாடுகளை வந்து ஒரு 30 மாடு 40 மாடு நம்ம வைக்கிறோம்னா நம்ம தனியாக வேலையே செய்ய முடியாது. ஆள் போட்டு தான் பண்ண முடியும். ஆமாங்க. ஒரு ஆளெல்லாம் பண்ண முடியும். இதுலேயே இப்போ நாங்கள் 4 பேர் 5 பேர் இதில் சீரழிஞ்சா தான் தெரியும். பால் ஊற்றுறதுக்கு நீங்களே போவீங்களா? ஏன் பால் நானும் நீங்களே ஊற்றிக்குவீங்க? வீடுகளுக்கு போவீங்களா? சப்பளை கொஞ்சம் இருக்குதுங்க. வீடுகளுக்கு சப்ளை பண்ணும்போது எப்படிங்க? நீங்கள் அளந்து ஊற்றுற மாதிரி இருக்குங்களா இல்லை பேக்கிங் இதில் பேக் பண்ணி அளந்து படியில் ஊற்றணுங்க. அளந்து 1/2 லிட்டரு 1 லிட்டருங்கிறது இப்போ அரைப்படி கொண்டு போனோம்னா மோந்து ஊற்றிட்டு வந்துடும். இப்போ நீங்கள் சொசைட்டிக்கு கொடுக்குறதுக்கு நீங்களே டைரெக்டாக சேல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேறுபாடுகள் வருதுங்க? அது நம்ம பொறுத்தளவுக்கு இருக்குங்க. நீங்கள் தனியாக கொடுத்தா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சொசைட்டி போட்டால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பாலினுடைய தரம் எஸ்என்எஃப் ஃபேட் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆமாங்க. அதை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதுதான். ஆமாங்க. இதை தவிர நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய இந்த மேயுது பார்த்தீங்களா மாடுகள், அதில் வந்து எந்த தீவனம் கொடுத்தா நல்லா? அதான் மக்காச்சோள தட்டுங்க. நாடம்பில் போட்டால் வராதுங்க. மக்காச்சோள தட்டு போட்டால் அதிகமாக கொஞ்சம் ரேட்டு கிடைக்குங்க. அது கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ நம்மளுது வந்து இருக்குங்களா ஐயா? சூப்பர் நேப்பியர்லாம் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் போடலைங்க. நாடம்பில் இது வாங்குறது தட்டுங்குது. அப்புறம் அது பார்த்து வைக்க பில்லுங்க. தட்டு வார்த்தட்டு இதுதான் போட்டுருங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் ஒரு மாட்டு பண்ணை வச்சு ரன் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம். ஆமாங்க. எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அதில் ஜெயிச்சு வந்துட்டா பெரிய விஷயம். ஆமாங்க. வேற எங்கேயுமே போக முடியாது. ஏதாவது சொந்த பந்தங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது போகிற மாதிரி இருக்குதுங்களா ஐயா? அதெல்லாம் போகணுங்க. போயிட்டு அந்த நேரத்துக்கு வந்துடும். எங்கேயும் தங்க முடியாது. ஆமாங்க. எங்கேயும் இருக்க முடியாது. டைம் வேலையை முடிச்சுட்டு போனால் மறுபடியும் அடுத்த டைம் வேலைக்கு வந்துடும். அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா மேடம்? இப்போ பண்ணை மாடுகளை பற்றி கொஞ்சம் பக்கத்தில் போய் சொல்ல முடியுங்களா ஐயா? இந்த மாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மாடு ஏதாவது கார் சட்டை இந்த மாதிரி வாங்கலாங்க. எப்படிங்க ஐயா? இந்த மாதிரி வாங்கலாங்க மாடு. இது எப்படி பார்த்து வாங்கணுங்க ஐயா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வேறு இந்த சுழி இருக்குது பாருங்க. எதுங்க ஐயா சுழி? இது அது எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? ராசுழி இதுதான். ஓ இதுதான் சுழிங்களா? ஆமாங்க. இது செம்மு சுழிங்க. செம்மு சுழி இல்லைங்க. இது இந்த மாதிரி வத்த வாங்கணுங்க. சுழி இல்லைன்னா என்னங்க ஐயா பண்ணுவாங்க? சுழி ஆகாதுங்க. சுழி இல்லாத ஆகாதுங்க. ஆகாது. பார்த்து கவனமாக வாங்கணும். ஆமாங்க. இப்போ மாட்டுக்கு மேலே எங்கே பார்த்தாலும் அந்த நாரை கொக்குகள் வந்து உட்காந்துருக்குது இல்லைங்க? ஆமாங்க. உட்காந்துருக்குது பாருங்க. ஆமாங்க. எதனால் உட்காந்துருக்கு? அது இந்த உனி இருக்குதுங்களா? அதுக்கு அது நீங்கள் விரட்ட வேண்டியது இல்லை. அது நல்லதுதான் அது உட்கார்றது. அது புடிங்க. பெருசாலாம் புடிங்க. ஒவ்வொரு மாடு எவ்வளோ கறக்குங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? இன்னொரு மாடு 5 படி 6 படி இளங்கன்னு மாடாக தான் 10 படி கறக்கு. ஏதுங்க அது இன்னும் 1.5 படி இப்போ சனியாயிடுதுங்க. அது 1.5 படி கறக்கு. ஆமாங்க. 1.5 படி 2 படி தான் கறக்குங்க. அதெல்லாம் இங்கே போயிருங்கல்ல. இங்கே இறக்கிருக்குவாங்க.
ஆமாங்க, இங்கேருந்து அங்கே போயிடும். அதுக்குள்ளே போயிருக்கு. ஆமாங்க, அது போய் எங்கே போகுதுங்க? அது பக்கம் அந்த பக்கம் போயிருங்க. அப்படியே பூமிக்கு இறங்குறதானே கீழே. மாட்டு சாணத்தையெல்லாம் என்ன பண்ணுறீங்க? என்னங்க சாணத்தையெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இதுங்களா? இதெல்லாம் தோட்டத்துக்கு விட்டுறதானுங்க. நம்ம தோட்டமே இருக்குங்களா? நம்ம தோட்டத்துலேயே விட்டுறதானுங்க. இப்போ வாய்க்கு கேட்கறது கொடுத்துட்றதாங்க. கேட்குறவங்க கொடுத்துருவீங்க. எவ்வளோங்கய்யா லோடு? லோடு இப்போல்லாம் 20 ரூபாய்க்கு போகுங்க. எவ்வளோங்க? 20,000. ஒரு லோடுங்களா? ஓ பரவாயில்ல, பெரிய லாரியில். ஆமாங்க. கிடைக்கிறது இல்லை இப்போ, சாணம் வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை. யார் இந்த தட்டு வேறு வந்து 50 ரூபாய்ங்க ஒரு கத்தை. எதுங்கய்யா இந்த தட்டு கத்தை 50 ரூபா கொடுத்து வாங்கி வாடகை பத்து. அப்போ நீ போகிற மட்டும் 20 ரூபா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. செலவுகளே அதிகமாயிரும் போல இருக்கு. ஆமாங்க, சின்ன வேலை இல்லைங்க இதில். வாங்க அப்படியே ஒரு ரவுண்டு. சின்ன ஆளுகளை பண்ண முடியாது. நானும் கம்மி பண்ணிக்கலான்ட்டுக்கணுங்க. இன்னும் கம்மி பண்ணணுங்கிறீங்களா? ஆமாங்க, இதெல்லாம் முடிய மாட்டேங்குதுங்க. 40 வருஷமாக பாலுக்கு வந்து இடுப்பு போயிடுது. டயர்டாயிருது இல்லைங்களாய்யா? இடுப்பு போயிருங்கண்ணே. ஆரம்பத்தில் இது அப்பா ஆரம்பித்து எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? இது 10 இயர்ஸ் ஆச்சுங்க சார். 10 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அப்பா ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்தார், அவர் கம்மியாக வச்சுருந்தாரு. இப்போ 12 பண்ணி 10 இயர்ஸ் ஆச்சுங்க. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஹை பண்ணி. ஆமாங்க சார். எப்படிங்க மேடம் இந்த ஒரு அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க மேடம். ஆரம்பத்தில் வந்து ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு, இதுக்கு இப்போ நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குது? அனுபவங்கிறது எல்லாரும் இதுக்கு 2 ஆள் கண்டிப்பாக இருக்கணுங்க சார். மாட்டுகளுக்குன்னு தனியாக வேலை செய்யணும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ண முடியுங்க சார். மாட்டுகளுக்கு நல்லா தரமாக கொண்டு வரணும் அப்படின்னா 2 ஆள் உள்ளே வேலை செஞ்சு தரமாக மாட்டுகளை பார்த்துக்கோங்க பெஸ்ட்டாக இருக்குங்க சார். இந்த செட்டெல்லாம் எப்படிங்க மேடம்? சூப்பராக இருக்குது. இந்த செட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். செட் உள்ள கூலிங் வரக்கு வேண்டி உள்ள ஓலை போட்டு அதுக்கு மேலே தகரம் போட்டிருக்கோங்க சார். மழை வந்து நனையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே தகரம் போட்டிருக்கோம். கூலிங்க்கு வேண்டி உள்ள போட்டிருக்கோம். கூலிங்காக தான் இது போட்டிருக்கீங்க. ஆமாம். இப்போ இந்த மாடுகளுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான முறைகளை நீங்கள் கையாளுறீங்க? இப்போ இந்த செட்டில் வந்து நீங்கள் தீவனங்கள் இங்கேயே போட்டுறீங்களா, நீங்கள் மேய்ச்சலுக்கு விடுறீங்களா மேடம்? மேய்ச்சலுக்கெல்லாம் இல்லைங்க சார், இங்கேயே தான் போட்டுருவோம். தோட்டம் இருக்குது, தோட்டத்தில் தட்டு போட்டிருக்கோம். வெட்டிட்டு வந்து இங்கேயே தான் போட்டுருவோம் சார். இங்கேயே போட்டுருவோங்க. இந்த பராமரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஆள் ஏதாவது நியமிச்சிருக்காங்களா? இல்லைங்க சார், நாங்களே தான் பார்த்துட்டு இருக்கோங்க. கறவை மாடுகள் எவ்வளோ இருக்குங்க? என்ன 12மே கறவை தாங்க சார். 12மே கறவை தாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு டைமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். வத்தக்கறவை எதுவும் இல்லைங்களா? வத்தக்கறவை தாங்க சார் மோஸ்ட்லி. நம்ம வாங்குறது எல்லாமே வத்தக்கறவையாக தான் வாங்குறோம். செனை பண்ணி மாதிரி மாற்றிடுவோம். எப்படிங்க நீங்கள் அதை மாற்றுறதுங்கிறது எப்படிங்க மேடம்? அந்த முறைகளை கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, செனை பிடிச்சிருச்சுன்னா நம்ம அடுத்த ஈத்துக்கு வந்து அதை கொடுத்துருவேங்க சார். செனையில் கொடுத்துட்டு அடுத்த வத்தக்கறவை வாங்கி அதில் நம்ம வச்சுக்கிறதுங்க. அந்த மாதிரி நீங்கள் விற்பனை கொடுத்துருவீங்க? ஆமாங்க சார், விற்பனை கொடுத்துருவோம். பால் வந்து நீங்கள் எவ்வளோ லிட்டர் கறக்குறீங்க மேடம் 12 மாடுகளில் ஒரு நாளைக்கு? 40 லிட்டர் கறப்பேங்க சார். நாளைக்கு 40 லிட்டர். நீங்கள் ரொம்ப குறைவாக இருக்கீங்களா மேடம்? வத்தக்கறவைங்கிறதுனால நம்மளுக்கு பால் கொஞ்சம் தரமாக வேணுங்கிறதுக்காக நம்ம வத்தக்கறவை வாங்கி கறக்குறாங்க சார். சப்ளை இருக்குது, அதனால் வந்து நம்ம வத்தக்கறவைக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது. வீடுகளுக்கு சப்ளை பண்ணுறீங்களா? வீடுகளுக்கு இருக்குங்க சார், சொசைட்டிக்கு போகும். என்ன சொசைட்டி? நம்ம அரோமா சொசைட்டி. இங்கே எங்கே அமைஞ்சிருக்குங்க? காரணம் பெட்டர் சார். காரணம் எவ்வளோ லிட்டர் இருக்குங்க மேடம்? ஒரு லிட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? சார்ஜ் வந்து நம்ம ஃபேட் எஸ்என்எஃப் பொறுத்துங்க சார். நம்ம ஃபேட் எஸ்என்எஃப் நல்லபடியாக கொடுத்தோம்னா ரேட் நல்ல ரேட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 38, 37 அந்த ரேட் வருதுங்க சார். ஆமாங்க. உங்களோட பிரதான தொழில் வந்து இந்த பால் மட்டுமா, இல்லை மாடுகளை வந்து பெருசு பண்ணி கன்று ஈனும் தருவாயில் நீங்கள் கொடுக்குறக்கூடிய அதில் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குங்களா? நாங்கள் வந்து வத்தக்கறவையில் வாங்கி மேய்ச்சி அதில் கொடுக்குறதாங்க சார். நம்மளுக்கு கொஞ்சம் இளங்கறவையில் வந்து கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து நம்ம வத்தக்கறவை வாங்கி மேய்ச்சி செனை பண்ணி அந்த தருவாயில் கொடுத்துறதாங்க சார். அது வந்து இப்போ நீங்கள் வாங்கும்போது வத்தக்கறவையில் வாங்கும்போது என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க மாடுகளை? மாடு அது பால் அந்த சமயத்தில் என்ன ரேட் நம்மளுக்கு கிடைக்குதோ பால்ங்கிறத இதை பொறுத்துங்க சார். அதேமாதிரி 30, 35 அந்த ரேஞ்சில் தான் வாங்குவோம். 50, 55 இதில் ரேஞ்சில் கொடுத்துட்றாங்க. அது மாடு செனையாக இருக்கும்போது அது வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஏன்னா கை மேலே வளர்க்குறதுனால, அதாவது வீடுகளில் வளர்க்கக்கூடிய மாடுகளுக்குமே ஒரு கிரேஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. எங்கே வாங்குறீங்க மேடம்? நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க? லோக்கல் ஏதாவது கிடைச்சதுனால வாங்குவோங்க சார் வத்தக்கறவை. இல்லாட்டி வேறிகிட்ட சொல்லி வச்சுருந்தா அந்த வத்தக்கறவை நல்லா இதாக நம்மளுக்கு பால் தேவைப்படுற மாதிரி வாங்கிக்குவோங்க சார். இப்போ செனை பண்ணி கொடுத்துட்றதுங்க. மாடுகள் மட்டுங்களா, நீங்கள் ஆடுகளும் வளர்க்குறீங்க? ஆடுகள் இப்போ ரீசெண்டாக தாங்க சார் வளர்த்திட்டு இருக்கோம். அது எவ்வளோ ஆடுகள் இருக்குங்க? ஆடுகள் 8 உருப்படி இருக்குதுங்க. 8 உருப்படி இருக்கு. அந்த 8 உருப்படியே நீங்கள் அது அம்மா பார்த்துக்குவாங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. ஆமாங்க. இது வீட்டு பயனுக்கு மட்டுங்களா, இல்லை வெளியே கொடுக்குறீங்களா? விற்பனைக்கு அவங்க கொடுக்குறாங்களா? விற்பனை கொடுத்துருவேங்க சார். 6 months வந்து விற்பனை கொடுத்துருவோம். ஆடு நம்மளோட விற்பனைக்கு தாங்க சார். இதில் இப்போ இந்த கூண்டு முறைப்படி வளர்த்துறது எதுக்காங்க சார்? ஆணி அடிச்சு ஏங்கிட்ட கொண்டு விட்டு அது கம்மி அப்படியே அதையே இருந்துக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இது. இந்த செட்டு பிளான் வந்து நீங்கள் போட்டதுங்களா மேடம், இல்லை அப்பா போட்டது? அவரோட பிளானிங்கில் போட்டது எல்லாமே அவரோட பிளான். எவ்வளோ ஆண்டுகள் அவருக்கு அனுபவங்க?
அவர் இப்போ 40 இயர்ஸ் ஆச்சுங்க சார் உள்ள இருக்காரு. 40 வருடம். ஆமாங்க, அவர் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பால் கறக்கிற தொழிலே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆரம்பத்துலேருந்து சப்ளைக்கு சம்பளம் இதுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் அவராக ஓனாக ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காருங்க சார். எப்படி மேடம் இப்போ அந்த மாடுகளுக்கு வந்து நான் நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன், ஆப்போசிட்ல மாடுகள் இருக்கும், இல்லாட்டி நடுவில் வந்து ஒரு இது போட்டு ரெண்டுமே நிற்கிற மாதிரி. நீங்கள் வந்து அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி செட்டு அமைச்சிருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் போட்டதுங்க சார். அது வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நாங்கள் இதுவே சேஃப்னு சொல்லி இதுவே போட்டோங்க சார். இந்த காடி வந்து நடுவில் போட்டுக்குவீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு இது செட்டு மட்டும் தான் போட்டு அதுக்கு அளவாக தான் பண்ணியிருந்தோம். மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் வந்து இந்த சைடு ஒன்று போட்டு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் சார். ஆமாம். மேடம் என்ன படிச்சிருக்கீங்க? பிகம்சிங்க சார். பிகம்சி, அதாவது நீங்கள் படித்த பட்டதாரி பெண் தான் இல்லைங்களா? ஆமாங்க சார். நீங்கள் படிச்சுட்டு இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு உங்களுடைய எப்படிங்க, நீங்கள் வேலைக்கு போகல நம்ம இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னைக்காவது ஏற்பட்டுருக்குங்களா? அது சம்டைம்ஸ் வரலாங்க சார். ஆனால் இருந்தாலும் அப்போ நம்மளுக்கு இதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே சிறுசுலேருந்தே நம்ம இதுக்குள்ளே இருக்கிறதுனால அது அப்படியே பழகிடுச்சுங்க சார். ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறது இல்லைங்க அது. இல்லை உண்மையாக நீங்கள் சொல்கிறத படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தொழில் வந்துட்டு ஒரு லாபகரமான தொழிலாக உங்களுக்கு கருதுறீங்களா? இருக்குங்க சார். அது நம்ம செய்கிறத பொறுத்துங்க. நம்ம எப்படி வந்து மாட்டுகளை வளர்த்து எப்படி நம்ம சேல் பண்ணுறோமோ அதுகளை பொறுத்து லாப நஷ்ட கணக்கில் வருங்க சார். இதில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம், ஆண்டு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேடம்? ஆண்டு வருமானம் அது ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாங்க சார். ப்ளஸ் சொல்லுங்கள், அடுத்த மைனஸ் சொல்லுங்கள். ப்ளஸில் நம்மளுக்கு 1 lakh வரைக்கும் இது பண்ணலாங்க சார். வருங்க. மைனஸ்னா எவ்வளோ, இதிலேருந்து எவ்வளோ உங்களுக்கு அதில் மைனஸ் ஆகுதுங்க? மைனஸ் நம்ம 50 எல்லாம் போயிருங்க சார். போயிருங்க சார். அதுக்கு நீங்கள் முதலீடு போடணும். ஆமாங்க சார். அது மாடு ஏதாவது டேமேஜஸ் எதுவும் இல்லாமல் நோய் எதுவும் வராமல் இருந்து எல்லாமே சக்ஸஸ் பண்ணிட்டு ஒரு மாடு வாங்கி அது கரெக்டாக செனை பிடிச்சி சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 lakh நம்ம ஏர்ன் பண்ணலாங்க சார். இல்லை அது கொஞ்சம் நம்மளுக்கு இடைஞ்சல் ஆச்சு, ஏதாவது நோய் வந்துச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது லாஸில் தானே போதும். கண்டிப்பாக அது லாஸில் தான். ஆமாங்க. இந்த மாடுகளுக்கு வந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்கக்கூடிய அதே கேள்வி உங்ககிட்டே கேட்குறேன். மாடுகளுக்கு வந்து இந்த ஏரியாக்களில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதுக்கு நோய்கள் என்னென்ன வருது, அதுக்கு தீர்வுகள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க மேடம். தீர்வுங்கிறது வந்து நாங்கள் டாக்டர் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறதுனால பதும்பள்ளி தான் டாக்டர் எங்களுக்கு இது வந்தாங்க. அவரை கூப்பிட்டு நாங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறது. அவங்க தான் நாட்டு வைத்தியம் எது சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் நாங்கள் செய்கிறது. என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்க மாடுகளுக்கு? பிரச்சனை வந்து மடிவீக்க வருதுங்க சார். மடிவீக்க வரும், உனி பிரச்சனை வருதுங்க. அதுதான் இந்த ரெண்டுக்கான தீர்வுகள். அதாவது நாட்டு மருத்துவ முறையில் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லைங்க சார்? ரெண்டுமே பண்ணிக்குவோம். இங்கிலீஷ் மெடிசனும் பார்க்குறீங்க? இங்கிலீஷ் மெடிசனும் பார்த்துக்குவோம், நாட்டு மெடிசனும் பார்த்துக்குவோம். மடிவீக்கம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் ராமக்கட்டியும் கல்லெண்ணெய் மஞ்சள் தூள் இது போட்டு பார்ப்போம். அது கேட்கலன்னா இங்கிலீஷ் மெடிசனுக்கு மாறிடுவோங்க சார். ஆமாம், இது வந்து உங்களுக்கு சொல்லாத ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க மேடம். மடிவீக்கத்துக்கு நாமக்கட்டி மஞ்சள் தூள் கல்லெண்ணெய் அது போடுவோம். தடவுனா அது சரியாயிடும். சரியாயிடுங்க சார். எவ்வளோ நாட்கள் அந்த பிரச்சனைகள் மாடு வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு சார்? அது வந்து நாங்கள் ரொம்ப நாள் ஸ்டார்டிங்கில் தெரியுது அப்படின்னா ஒரு 2 days ஃபால் பண்ணுவோம். முடியலன்னா அப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் மாறிடுங்க சார். இப்போ பால் வந்துட்டு நீங்கள் எப்படிங்க கையில் கறக்குறீங்களா மிஷின் பயன்படுத்தி? மிஷின் தாங்க சார். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் ஒன்லி போட்டால் மிஷினுங்க, அப்பா கறக்கிறதுனால ரெண்டுமே பயன்படுத்திக்கிறேன். அதே மாதிரி தட்டு வெட்டுறதுக்கு நீங்கள் மிஷின் பயன்படுத்திக்கிறீங்க, அது நீங்கள் கொஞ்சம் எளிமையாக நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. இப்போ மாட்டு பண்ணையில் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டு மாட்டு பண்ணைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சர்வதேச தரத்தில் நம்ம ஏதாவது அமைக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் என்னைக்காவது ஏற்பட்டுருக்கீங்களா? அது அந்த மாதிரி இல்லைங்க சார். அது சக்ஸஸாக நம்மளுக்கு தெரியலைங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்ததுக்கு இதில் பழகிடுச்சுங்க. அதனால அந்த மாதிரி ஐடியா இல்லைங்க சார். செட்டில் பார்த்தீங்களா மேடம், நான் பார்த்தது என்னென்ன கவனிச்சது, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து பால் கறக்கிறதுக்காக இந்த இது நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார். இதில் எப்படி பால் கறப்பீங்க சார்? இது வந்து ஏர் ப்ராசஸ் மட்டும்தான். இது இல்லைங்க, மிஷின் போட்டோம்னா ஏர் மட்டும் அதில் வர்ற மாதிரி எல்லா பக்கமே செட் பண்ணியிருக்கேன். அங்கங்கே வந்து கேன் மட்டும் மாற்றிக்கலாங்க. கேன் மாற்றிக்கலாம். கேன் மட்டும் மாற்றிக்கிற மாதிரிங்க சார். மாடுகள் வந்து எவ்வளோ இடைவெளி வெட்டி கட்டுறீங்க மேடம் எவ்வளோ செட்டில்? செட்டில் 5 அடி 6 அடி அந்த அளவுக்கு கேப்பில் இருக்குங்க சார். 5 அடி 6 அடி. ஆமாங்க சார். ஏன்னா அது அந்த டிஸ்டன்ஸ் எதுக்காக வைக்கிறதுங்க? அது படுத்தா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுங்க சார். அந்த மாதிரி அதுக்காக கட்டியிருக்கேங்க. இப்போ நம்மளுடைய செட்டுக்கு முன்னாடி அந்த பயிர் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா மேடம், அது வந்து என்னங்க, சோளப்பயிருங்களா? சோளப்பயிருங்க சார். மஞ்சள் சோளப்பயிர் இப்போ வாங்கியிருக்கேன் நாங்கள், காட்டில் போட்டிருந்தோம், இப்போ அறுத்துட்டு வந்து வச்சுருக்கோம் போடுறதுக்காக. அது எதுக்காக மேடம் பயன்படுது சோளம்? அது வந்து நாங்கள் 2 வேளைக்கு வைக்கப்புல் இது போட்டுக்குவோங்க சார். தீன் வந்து மாட்டுகளுக்கு 2 வேளைக்கு வந்து மக்காச்சோள தட்டு வாங்கிக்குவோம். மக்காச்சோள தட்டு அந்த தட்டு உள்ள மிக்ஸ் பண்ணி அரைச்சி மாட்டுக்கு போட்டுருவோங்க சார்.
அந்த சோளப்பயிரை வந்து காஞ்ச பயிறு மாடுகளுக்கு கொடுக்கும்போது அது சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி இருக்குங்க? அது ரொம்ப மொறுமொறுன்னு சாப்பிட்டுக்குங்களா? இல்லைங்க சார், அது வந்து உங்களை மிஷினில் போட்டு தான் வந்து இப்போ நெக்ஸ்ட் பயிர் வந்து சிறுசாக இருக்குங்கிறக்காலே நான் சும்மா அப்படியே போட்டிருக்கேங்க சார். மற்ற நாளுக்கு வந்து நாங்கள் உள்ள மக்காச்சோள தட்டு உள்ள மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. ஆமாங்க சார், மிக்ஸ் பண்ணி போட்டுக்குவோம், ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்குவோம். அதனால சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுக்குவோம். மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ நீங்கள் மேய்ச்சலுக்கு எதுவும் நீங்கள் விட முடியாது, ரொம்ப அதிகமான மாடுகள் நீங்கள் இங்கேயே தான் நீங்கள் பராமரிச்சிருக்கீங்க. இப்போ காலையிலேருந்து நீங்கள் மாலை வரைக்கும் என்னென்ன பணிகள் நீங்கள் மேற்கொள்கிறீங்க? காலையில் ஒரு 2 hours வந்து சாணி அள்ளி போட்டு பால் கறந்துட்டு தீன் போட்டு போயிடுவோங்க. அப்புறம் 10 மணிக்கு ஒரு டைம் தீன் வைப்போம். மத்தியானம் 1 o'clock வந்து மறுபடியும் தீன் போட்டு தவிடு உணவு போட்டு செஞ்சுருப்போம். 3 மணிக்கு பால் கறப்போம். அவ்வளோதாங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். உங்கள் பேருங்க சார்? என் பேர் நாகராஜுங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நாங்கள் விசைத்தறி வச்சுருக்கிறோங்க. மாட்டு பண்ண மாமா வச்சுருக்காரு, அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேங்க. இப்போ நீங்கள் ஐயா வந்து நிறைய தகவல்கள் சொன்னாங்க, மேடமும் நிறைய தகவல்கள் சொன்னாங்க. இப்போ ஐயாவும் மேடமும் பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்து அவங்களும் இது சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நீங்கள் அவங்களுடைய மருமானாக இருந்து நீங்கள் என்னென்ன பணிகள் இங்கே மேற்கொண்டுட்ருக்கீங்க? நாம மேற்கொண்டு அவங்க ஏதாவது முடியல ஹெல்ப்பு, கடைக்கண்ணைக்கு போயிட்டு வர்றது, மருந்து வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இப்போ மாடுகளுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான பணிகள் செய்வீங்க? மாட்டுக்கு மேவு போடுறது, சாணி வலிக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த பணியை செய்யும்போது உங்களுக்கு விசைத்தறி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்களா சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த தொழிலை பற்றி. விசைத்தறி ரொம்ப நலிவடைஞ்சிட்டு வருதுங்க. ரொம்ப ஆளுக பிரச்சனை, கூலி பிரச்சனை, பாவனூல் பிரச்சனை, இதில் ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ விசைத்தறிக்கு நீங்கள் ஆர்டர் வந்து எப்படிங்க சார் உங்களுக்கு கொடுக்குறாங்க? எங்களுக்கு ஜாப் ஆடுறதாங்க. யார் கொடுக்குறாங்க சார்? ஜாப் ஆடுற அங்கே பாவனூல் வெளியில் கொடுப்பாங்க, ஓட்டி கொடுக்குறதா. இப்போ ஒரு விசைத்தறியில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன துணிகள் நீங்கள் நெய்வீங்க? இது 40s, 20s, 60s இந்த மாதிரி ரகங்கள்லாம் அப்படியே நெய்வோம். இந்த புடவைகள் மட்டும்தான் அதில் நெய்ய முடியுங்களா? இதில் வேறு காட்டன் இல்லை, வேற எல்லாம் ஜாப் ஆடுறது நிறைய இருக்குங்க. நான் இங்கே நம்ம ஏரியாவில் ஓடுறது காட்டன் மட்டும்தாங்க. காட்டன். இப்போ நீங்கள் அதை விற்பனைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க சார்? இல்லை, விற்பனை நம்ம ஜாப் ஆடுறோம். நம்மளுக்கு பாவனூல் கொடுத்துருவாங்க, மீட்டருக்கு ஒன்று கூலி கொடுத்துருவாங்க, நம்ம ஓட்டி கொடுக்குறோம். ஓட்டி கொடுக்குறதா? ஓகே. அது எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க சார் நம்மகிட்ட? நம்மக்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த தொழில் வந்து எப்படிங்க சார்? அரசு வந்து இன்னும் இதுக்கு ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? விசைத்தறி கேட்குறீங்களா? மாட்டு பண்ணி விசைத்தறிக்கு என்னங்க ஆளு நிலைவடையுது, கரண்ட் பில்லு அதிகமாக ஆகிட்டு இருக்கு, ரொம்ப சிரமமாக இருக்குங்க. கரண்ட் பில் ஏதாவது கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாங்க, மானியம் கொடுக்கணும் ஏதாவது. இந்த தொழிலை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா சார்? விசைத்தறிக்கு இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாதுங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், அவ்வளோதான். ஆளுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. விவசாயிகள் வந்துட்டு பல தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கக்கூடிய இந்த தொழிலை வந்து மேற்கொள்றதுனால லாபகரமாக இருக்குங்களா உங்களுடைய அனுபவம்? லாபகரமாக இருக்குங்க சார். இது வந்து என்ன, நாங்கள் வந்து இது வெளியில் சப்ளை இருந்தால் கொஞ்சம் லாபகரம். இன்றைக்கி தவிடு புண்ணாக்கு வைக்கிற ரேட்டுக்கு வந்து இப்போ நாம் கறந்து சொசைட்டிக்கு ஊற்றுறோன்னா பெரிய லாபகரமாக இல்லைங்க. அவங்க தவிடு புண்ணாக்கு ரேட்டுக்கு, தட்டு ரேட்டுக்கு, இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கல. பால் சொசைட்டியில் 30 ரூபா 32 ரூபா கொடுக்குறாங்க. அது கட்டு வழி இல்லை. ஏதோ சப்ளை இருந்தால் கொஞ்சம் கட்டு வழியாகும். ஆமாம் சார். உங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரசு வந்து பாலினுடைய உற்பத்தி அதிகரிக்க, ஸோ விவசாயிகளுக்கு வந்து 1 லிட்டர் பால் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நிர்ணயம் பண்ணால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும்? லிட்டர் 60 ரூபாய்க்கு வரணும் சார். அப்போ தான் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். நிர்ணயம் பண்ணலாம். ஆமாம், ஆவின் சொசைட்டிலேயே நிர்ணயம். ஆமாம், லிட்டர் 60 ரூபாய்க்கு வந்தால் தான். அது வந்து இங்கே தவிடு உணாக்கெல்லாம் ரொம்பவுமே காஸ்ட்லியாக இருக்குது. எல்லாம் கணக்கு போட்டு பார்க்கல ஒன்றும் மிச்சமாக. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு தகவல் நிச்சயமாக வந்து இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக அரசுக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 60 ரூபா லிட்டருக்கு வந்துச்சுன்னா லாபகரமாக இருக்கும். எல்லா செலவும் போக லிட்டருக்கு ஒரு 10-12 ரூபா பக்கமாக நிற்கும். ஓகே சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பல தகவல்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக இருந்து எப்படி வந்து மாட்டுப்பண்ணையை வந்து ஐயா ஆரம்பிச்சார், அதுலேருந்து அவருடைய பெண் அதோட அவருடைய மருமகனும் வந்து இதில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாருன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.